மொபைல் சார்ஜருக்குள் பதுக்கி வைக்கப்பட்ட சுமார் 4,96,000 ரூபாய்க்கு மேல மதிப்பு கொண்ட வெளிநாட்டு பணம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு ஏர் ஏசியா விமானம் ஒன்று பறக்க இருக்கு. இந்த நிலையில அந்த விமானத்துல பயணம் செய்ய இருந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க. அப்போ 2 ஆண் பயணிகள் அங்க வந்திருந்திருக்காங்க. சோதனை அப்போ அவங்க மேல அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அவங்களுடைய உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்யும் போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அவங்க வச்சிருந்த சார்ஜருக்குள்ள வெளிநாட்டு கரன்சியை பதுக்கி வச்சிருந்ததாகவும் மேலும் பேண்ட் பாக்கெட்லயும் வெளிநாட்டு கரன்சி அவங்க பதுக்கி வச்சிருந்ததாகவும் கூறப்படுது. அதனுடைய மதிப்பு சுமார் 4,96,450 ரூபாய் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட 2 ஆண் பயணிகளையும் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் அவங்க கிட்ட தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. எப்படி இந்த வெளிநாட்டு கரன்சி இந்தியாவுக்கு வந்துச்சு, இத எதுக்காக இவங்க கடத்த இருந்தாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தீவிரமா அதிகாரிகள் இந்த பயணிகள் கிட்ட விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இப்படி திருச்சி சர்வதேச விமான நிலையத்துல வெளிநாட்டுக்கு பறக்க இருந்த பயணிகள் கிட்ட சட்டவிரோதமா வெளிநாட்டு கரன்சி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் விமான நிலையத்துல பெரும் பரபரப்பை இருக்கு. இந்த செய்தி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு பிஹைண்ட் ஸ்பீச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க.